ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. ஆல்ரெடி அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். பட் சின்ன சின்ன சமையல் குறிப்புகளோட எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது கூட பாப்பா ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி வீடியோ இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு வேஸ்ட் அட்டை பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது சிசரை வச்சு அதே ஷேப்புக்கு வேஸ்ட்டு உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இது கூட கீழே ஒரு பாக்ஸ் சைஸுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு சைஸுக்கு ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்கள், இப்போ இதே ஷேப்புக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீஸில் பின்னாடி ஃபெவிகால் போட்டுட்டு ஒரு ப்ளூ கலர் சார்ட் எடுத்து நல்லா ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சைடில் ஓரத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலே ஃபெவிகால் போட்டு நல்லா ஒட்டிக்கிட்டேன். இது எதுக்காண்டி அப்படின்னா சேஃப்டியாக நல்லா ஒட்டினது எடுக்காமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும். இதில் நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரா பண்ண வீடியோ உங்களுக்கு காட்டலை. இந்த மாதிரி கலரிங் பெயிண்டிங் கொடுத்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலர் கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி ஒயிட்னர் வச்சு சேவ் மீ அப்படின்னு எழுதிக்கிட்டேன். பின்னாடி 3 சேஃப்டி பின்ன இந்த மாதிரி மாட்டியாச்சு. இது கூட இந்த மாதிரி ஒரு ரோப்பை அந்த சேஃப்டி ஒன்று உள்ளே விட்டு இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு எல்லோ கலர் சார்ட்டில் சூரியன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பாப்பாவோட வேஸ்ட்டு தொப்பி இருந்துச்சு. அதை இந்த மாதிரி ஸ்கை மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் 2 டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோகோனட் ஆயிலும் நெய்யும் சேர்த்து கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதுக்குள்ளே 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, அது கூட பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொதுவாக நம்ம ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் சேர்த்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கும். 1/2 hour ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அரிசி வேகிறத பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் பிரியாணி பவுடர், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து விசில் போட்டு எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சாலே போதும். பிரியாணி செய்யும்போது தக்காளி அதிகமாக வதங்கக்கூடாது. தக்காளி அதிகமாக வதங்கிட்டால் தக்காளி சாதம் டேஸ்ட்டுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கசகசா எதுக்கு போடுறோன்னா பிரியாணியோட ஃப்ளேவரை தூக்கி காமிக்கும். இஞ்சி பூண்டு வெங்காய தக்காளியெல்லாம் வதக்கணுன்னு சேர்த்து பாருங்கள், அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கு ஊற வச்ச அரிசியை நல்லா வதக்கிட்டு சேர்த்தோம் அப்படின்னா சாதம் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். உப்போட அளவு கொஞ்சம் காரமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு பாப்பாவோட கடைசி லுக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.